இதே மிட்டாய் இருக்குங்கண்ணா, இது 150 ரூபாய்க்கு இருக்குண்ணா. நம்ம 120 கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. 150 ரூபாய்க்கு இருக்குண்ணா. ஓகே. நம்ம 120 கொடுத்துருவோம்னா பால்கோவா இருக்குங்க. பொருள் தான் இது. 150 ரூபாய்க்குள்ள பொருள் நம்ம 110 ரூபாய்க்கு ஹோல்சேலா வந்து கொடுத்துருவோங்கண்ணா. 250 ரூபாய்க்கு இருக்குன்னா ஹோல்சேலா வந்து இப்போ வியாபாரி வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 180 பக்கம் கொடுத்துருவோம். முந்திரி மிச்சருங்க, வீட்டு கஸ்டமரா இருந்தாலும் சரி, கடை கஸ்டமரா இருந்தாலும் சரி, 130 கொடுத்துருவாங்க. 130 முறுக்கு மிச்சர் சேவ் எல்லாமே இருக்கு. வியாபாரம்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு பண்ணா உங்களுக்கு எல்லா ஐட்டம் கொடுத்துருவாங்க. 220 ரூபாய்க்கு இருக்குங்க, 150 தான் கொடுக்குறோம். 90 கிட்ஸ் இழந்த படம் வச்சிருப்பாங்க, இஞ்சி மரப்பா வச்சிருப்போம். இல்லை 200 ரூபாய் எம்ஆர்பி இருக்குன்னா 140 130 அந்த மாதிரி கொடுத்துருவோங்கண்ணா. வீட்டு கடை அல்வா. ஆமாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிலோ ஃபுல்லாக இருக்குங்க. கம்பெனி ஐட்டம் தான் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். வெளியூர்ல இருந்தெல்லாம் பார்ப்பாங்கண்ணா, அவங்களுக்கு எப்படின்னா அவங்க மினிமம் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் சரக்கு போடும்போது எல்லா ஐட்டம் கலந்து போடும்போது அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம். கொரியர் அனுப்பிடுவோம். நாங்க கார்பரேட் தமிழன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஏ மிட்டாய் கடைன்ற இந்த ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்நாக்ஸுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேல் பிளஸ் ரீட்டைலாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மெயினா அவங்க ஹோல்சேல் தான் பண்றாங்க. ஆனா ரீட்டைல் கஸ்டமருக்கும் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நம்ம ஷாப் எங்கண்ணா லொகேஷன் ஆயிருக்கு? இது வந்து கோவை மாநகரம் கண்ணப்பனார்ல இருந்து பாத்தீங்கன்னா கருப்பராயன் கோயில் அருகில இந்த கடை வந்து இப்போ புதுசா ஓபன் பண்ணியிருக்கேங்க. இந்த பிசினஸ் வந்து நம்ம 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஹோல்சேலா பண்ணிட்டு இருந்தோம். மக்களுக்கு கொஞ்சம் ரீட்டைலாவோ கடைக்காரர்களுக்கு டைரெக்டா நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இங்க நம்ம வந்து கடை வந்து போட்டு 2 வாரமா நம்ம ஓபன் பண்ணி ஓடிட்டு இருக்கோம்னா. ஓகே ஓகேண்ணா. நம்ம வந்து எல்லாமே ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே பண்றோம். 3 கேட்டகரி பண்றோம்னா, லைன் வியாபாரிகளும் வந்து அவங்களுக்கு ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து கடைக்காரும் வந்து எடுப்பாங்க. அப்புறம் வீட்டு கஸ்டமர்களுக்கு மெயினா வந்து அவங்களுக்கு வெரைட்டியா வந்து இந்த 90 கிட்ஸ் அந்த மாதிரி இழந்த வடை, இஞ்சி மரப்பா, அவங்க இந்த சுத்திர மிட்டாய், இந்த மாதிரி 90 கிட்ஸ் ஐட்டம் உள்ள ஐட்டம்லாம் எல்லா ஐட்டம் வச்சிருக்கோம்னா. எல்லா ஸ்நாக்ஸுமே இருக்குங்க. A to Z மிக்சர், முறுக்கு, அது போக பிராண்டடான அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் நம்ம கோக் பண்றோம், பெப்சி பண்றோம், லேஸ் ஐட்டம் பண்றோம், பிங்கோ பண்றோம், நூடுல்ஸ் பண்றோம், பிஸ்கெட் ஐட்டம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்னா. சன்ஃபீஸ்ட் பண்றோம், பிரிட்டானியா பண்ணிட்டு இருக்கோம், எல்லா ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனி ஐட்டம் மேக்ஸிமம் வந்து விக்சல் இருந்து ஹால்சேல் இருந்து எல்லா ஐட்டம் 70% பண்றோம்னா. ஒரு மளிகை கடை, பெட்டி கடையில இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் கடைக்கு ஒரு மளிகை கடை ஒருத்தர் புதுசா ஓபன் பண்ண அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா நம்மகிட்ட வந்து A to Z வரைக்கும் அவங்களுக்கு மளிகை கடைக்கு உண்டான ஐட்டங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் ஐட்டமா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுமே அவங்கள்ட்ட வந்தா கண்டிப்பா அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நமக்கு லைன்ல இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி போடணும், இந்த மாதிரி உங்களுக்கு லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி ரேட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம். சரக்கு கொடுத்து அனுப்புவோம். அவங்க லைன்ல போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு மார்ஜின் கிடைக்கும். அப்படியே அவங்க லைன்ல அவங்க எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுல நம்ம அப்படி போன ஆளுக்கு தான் நம்ம லைன் நம்ம 30 வருஷமா போயிட்டு இருந்தோம். இப்போ 4-5 வருஷம் பார்த்து இந்த மாதிரி மார்க்கெட்ல ஓட்டு அப்படி கடை பண்ண இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உண்மை ஒன்றா பார்த்துடலாம். ஆமா பார்க்கலாம். இருந்தா கடலப்பருப்பி. ஓகே. இது வந்து ஃபுட்டா நல்லா ஏலக்காய் மணத்தோடு இருக்கும்னா, நீட்டா இருக்கும். இது நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம்னா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது 250 ரூபாய்க்கு இருக்குன்னா ஹோல்சேலா வந்து இப்ப வியாபாரி வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 180 பக்கம் கொடுத்துருவோம். வீட்டு கஸ்டமர்னா வந்து ஒரு 10 ரூபா முன்ன பண்ணா அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவோம்னா. ஓகே ஓகே. சின்ன ஒரு மார்ஜின்ல தானே கொடுப்பீங்க? அளவா நான் குறைஞ்ச மார்ஜின்ல ஃபுட்டு வந்து நீட்டா இருக்கும். அவங்களுக்கு தரமா கொடுப்போம்னா, டே டு டேட் கொடுப்போம்னா. இது பாத்தீங்கன்னா தேங்காய் பருப்பினா பேச்சம்பளத்துல போட்டது, அஸ்காவுடைய பருப்பி, டெய்லி ஃப்ரெஷ்ஷா வந்து இதுல 200 ரூபாய் எம்ஆர்பி இருக்குன்னா 140 130 அந்த மாதிரி கொடுத்துருவோங்கண்ணா. ஓகே. 200 ரூபான்றது அவங்க வித்து முடிக்கிறப்போ வரக்கூடிய காசு. நீங்க கொடுக்குற ஹோல்சேல் ரேட் வந்து 140. ஓகே. அப்ப அவங்களுக்கு 60 ரூபா லாபம் வரும் ஜார்ல. ஆமாண்ணா, கரெக்டா. வேற அப்படியே நிறைய ஐட்டம் இருக்கு. இதெல்லாம் என்னதுங்களா? இதெல்லாம் பாருங்க, முந்திரி பருப்பினா நைஸ் பருப்பி. இது வந்து 150 ரூபாய்க்கு இருக்குன்னா நம்ம 120 கொடுத்துருவோம்னா. ஓகே. கடை கஸ்டமருக்கு வீட்டு கஸ்டமருக்கு அனுசரிச்சு ஃபுல்லா ஹோல்சேலா கொடுத்துருவோம்னா. ஓகே ஓகேண்ணா. கடல மிட்டாயிலே எக்கச்சக்கமான இது பாத்தீங்கன்னா 2 ரூபா கடல மிட்டாய்ங்கண்ணா. இது வந்து 5 ரூபா கவர் இல்லாத பேக்கிங். 2 ரூபா கடல உருண்டைங்கண்ணா. ஓகே. 2 ரூபா தான். 2 ரூபா அது. ஓகே. இது பாத்தீங்கன்னா 5 ரூபா நைஸ் மைசூர் பாங்கண்ணா, தரமா இருக்கும். நம்ம கடையில வாங்கினா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ இப்போ 800 ரூபா இருக்குண்ணா. அது அங்க வாங்கினா உங்களுக்கு 180 ரூபா பக்கம் வரும். நம்ம வந்து 120 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும்னா. ஓகே. அது போக இந்த பக்கம் அல்வா இருக்கு பாருங்கண்ணா. அல்வா 150 ரூபாய்க்குள்ள பொருள் நம்ம 110 ரூபாய்க்கு ஹோல்சேலா வந்து
கொடுத்துருவோங்கண்ணா. ஓகே. அப்போ அவங்களுக்கு இதில் 40 ரூபா 40 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நேரடியாக வாங்கும்போது. ஓகே. எள்ளு இதுங்கண்ணா, எள்ளு உருண்டை 2 ரூபா. அது ஓகே. 100 ரூபாய்க்கு அப்படி ஜார் வந்து கஸ்டமர் கொடுத்துருவோம்னா 150 ரூபாய்க்கு இருக்கு பொருள். இது 150 ரூபா பொருள்னா 120 ரூபாய்க்கு தேங்காய் ஃபுட்டு கரெக்டாக கொடுத்துருவோங்கண்ணா. எல்லா வெரைட்டியும் இருக்குங்க. ஆமாங்க. ஜிலேபி இருக்குங்கண்ணா. 150 ரூபாய்க்கு இருக்குண்ணா ஜிலேபி. ஓகே. 120 போட்டு கஸ்டமர் கொடுத்துருவோம்ண்ணா. ஒரு ஜார் எடுத்தா 30 ரூபா 40 ரூபா வரைக்கும் கண்டிப்பா பெனிஃபிட்னா. ஓகே. ஓகே. இது ஐனிஸ் பாத்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுத்துருவோம்னா. ஓகேண்ணா. கஸ்டமருக்கு வைக்கும்போது 40 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கண்ணா. லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இப்போ லட்டு பாத்தீங்கன்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷா போட்டு கை படாம நீட்டா பேக்கிங் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. ஓகே. கவர் பேக்கிங்குள்ளே ஆமாங்க. ஓகே. தேன் மிட்டாய் இருக்குங்கண்ணா. ஓகே. இது 150 ரூபாய்க்கு இருக்குண்ணா. நம்ம 120 கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு அதை அனுசரிச்சு கொடுத்துருவோம்ண்ணா. சோன் பப்படிங்க. ஓகே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக டெய்லி நம்மளே போடுறதுங்க சொந்தமாக. இது 30 பீஸ் உள்ள ஜார்னா 110 கொடுத்துருவோம். 5 ரூபா 5 ஸ்டார் சாக்லேட்டாக இருக்குங்க. 350 ரூபாய்க்கு இருக்கு. 250 ரூபா அப்படி கொடுத்துருவோம்ண்ணா ஹோல்சேலாக. ஓகே. அப்போ அதில் உங்களுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்கும். இது ராஜஸ்தான் பால்கோவாங்க. ராஜஸ்தான் பால்கோவா. இது பார்த்தீங்கன்னா இப்போ 30 பீஸ் இருக்கு. ஓகே. கஸ்டமர் வந்தால் 110 ரூபா அப்படி இருக்குன்னு கொடுத்துருவோம்ண்ணா. ஆனால் 5 ரூபா நிற்கிறது தானே? 5 ரூபா இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. நான் புது வெரைட்டியாக இருக்குங்கண்ணா. அது ஜாம் ரோலுங்க. இது என்ன ப்ரைஸ் இருக்குங்க? இது 5 ரூபாய்க்கு விற்கிறதாண்ணா. கஸ்டமருக்கு வந்தால் அப்படியே அவங்க 30 பீஸ் இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படியே ரேட் அனுசரிச்சு ஒரு ஜார் ஒரு 10 ஜார் அவங்களுக்கு என்ன ஜார் வேணுமோ அது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பெனிஃபிட் ஒரு 40 ரூபா கிடைக்கும். கடல புட்டு இருக்குங்க. கடல புட்டு. ஆமாங்க. நம்ம ஐட்டம் சொந்தமாக நம்மளுடைய நேம்லேயே போடுறோமுங்க. சாஜிதா ஸ்வீட் நம்ம நேம் தான். கீழே ஏசி காட் சிந்தேஷன் போட்டுருக்கோங்க. ஓகே. ஓகே. இதெல்லாம் 5 ரூபா கேட்க 5 ரூபா கேட்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம 230 கொடுத்துருவோம். 270 ருபீஸ் அவங்களாம் பெனிஃபிட் இருக்கு. இதெல்லாம் டக்குன்னு வித்துடலாம்ண்ணா. அதெல்லாம் மூவ்மெண்ட்டாக ரைடு தானே. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறது. இது முந்திரி வரைக்குங்க 250க்கு இருக்கு. ஓகே. 180 டீ கடையா வந்தாங்கன்னா 180க்கு 200க்கு அந்த மாதிரி ரேட் கொடுத்துருவோம்ண்ணா. ஓகே. ஓகே. ஓகேண்ணா. சாக்லேட் ஐட்டம் இருக்குண்ணா. இது 220 ரூபாய்க்கு இருக்குங்க. 150க்கு தான் கொடுக்குறோம். 150க்கு தான் கொடுக்குறோம். 220 ரூபாய் 230 ரூபாய்க்கு இருக்குங்க. ஓகே. இது 2 ரூபா ஜெல்லினா 220 ரூபாய்க்கு இருக்குங்க. 130 150 அவ்வளோ ரேட்டு கொடுத்துருவோம். ரேட்டு நம்ம ரேட்டுங்க. ஓகே. முறுக்கு கூட இருக்கு. இது பாருங்க. இது பேரிச்சம்பழம் தேங்காய் பருப்பி 30 பீஸ் இருக்கு. கஸ்டமருக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்பைடர் முறுக்குன்னு பேருங்கண்ணா. 50 பீஸ் இருக்கு. ஓகே. மதுரையிலேருந்து நம்மளுக்கு வாரம் வந்து 4 நாளைக்கு ஒருக்கா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும்ண்ணா. வாரம் 100 வெட்டி 150 வெட்டி நமக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கு. நீங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க. சில ஐட்டம் முக்கியமான ஐட்டங்கள் வந்து வெளியே எடுத்துக்கிறாங்க. நமக்கு பேக்கிங் ஐட்டம்லாம் வந்து கம்பெனி ஐட்டம். அது ISI தரத்தோட இருக்குதுங்க. ஓகே. ISI தரத்தோட இருக்கு. கம்பெனி ஃபுட்டு நல்லா இருக்கும். அதனால அங்கிருந்து எடுத்துக்குவோம். இது பாருங்க பாதுஷா ஃப்ரெஷ்ஷா. பாதுஷா. ஆமாங்க. 30 பீஸ் உள்ளது. நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது 1 கிலோ வெயிட் வரும். கடையில வாங்கினீங்கன்னா அப்படி 200 ரூபா 240 ரூபா வரும். நம்ம 120க்கு கொடுத்துருவோங்க. 120 கொடுத்துருவோம். ராஜஸ்தான் பேடா. இது ஆல் குவாலிட்டியா இருக்கும். ஜெனியூலா இருக்கும். இதெல்லாம் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 5 ரூபாய்க்கு கொடுக்குறதுங்க. இந்த வெரைட்டி எல்லாம் இப்பதான் புதுசா இறங்கி இருக்க போல. இல்ல ரொம்ப நாளா வந்துட்டு இருங்க. கஸ்டமர் தெரிஞ்ச கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. அதிகமா இப்ப கடையில நான் வாங்கி சாப்பிடுறேன். இந்த மாதிரி கடையில இருக்கும். ஓகே. இது குலோப் ஜாமுங்க. பாக்ஸ் 60 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டு. ஓகே. இது விற்கிறப்ப எவ்வளோ லாபம் வரும்னா? இது அவங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். 20 ரூபா கிடைக்கும். ஓகே. கஸ்டமருக்கு 20 ரூபா கிடைக்கும். ரசகுல்லாவும் இருக்கும். இது அதே இது பிரைஸ் தாங்க. ஓகே. பாருங்க இது வந்து 30 ரூபா. 30 ரூபா சின்ன பேக்கிங் வீட்டு கஸ்டமர்களுக்கு நீட்டாக கொடுத்துருவோம். இப்படி இந்த மாதிரி பிருந்தாமுருக்கு 20 ரூபாயிலிருந்து 10 ரூபாயிலிருந்து அந்த மாதிரி இருக்குங்க பேக்கெட்டு. எல்லா நேக்ஸும் அது போக 1/2 கிலோ பாக்கெட் எல்லாம் வச்சுருக்கோம். முறுக்கு, கை முறுக்கு, மணப்பாறை முறுக்கு. இது வந்து கிலோ கணக்கு தான், பீஸ் கணக்கு கிடையாது. ஆமாங்க, கிலோ கணக்கு. 1/2 கிலோ 1/4 கிலோ. ஓகே. ஓகே. ஆனால் அவங்க விற்கிறப்ப இது பீஸ் கணக்கில் வைப்பாங்க. அவங்களுக்கு கடைக்காரர் எடுத்தாங்கன்னா 1 கிலோ பாக்கெட் எடுத்துருவாங்க. வீட்டு கஸ்டமருக்குன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 கிலோ பாக்கெட் போட்டிருக்கோம். ஓகே. ஓகே. 1/4 கிலோ பாக்கெட் 1/4 கிலோ பாக்கெட் போட்டுருவோம். எல்லாமே இருக்குது. பட்டாணி, சுண்டல் இதெல்லாம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊட்டி வரைக்குங்க. இந்த 1/2 கிலோ பாக்கெட்டே வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு 70 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 70 ரூபாய்க்கு. ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா 240 ரூபா போடுவாங்க ஸ்வீட் கடைகளில். நம்ம வந்து கிலோ 140 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
நம்ம இந்த லெவல்ல பண்றதுனால தானே இவ்வளவு கம்மியா கொடுக்க கண்டிப்பா நம்ம சொந்தமா பேக்கரி வச்சிருக்கோம், ஏஎஸ்ஏ பேக்கரின்னு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. பாப்கார்ன் இருக்குங்க, 30 ரூபா எம்ஆர்பி, 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே. எல்லாம் தியேட்டர்ல எல்லாம் இதுவே 100 ரூபான்னு விற்பாங்க. இது தியேட்டர்ல 50 ரூபான்னு விற்பாங்க. ஆமா. நம்மகிட்ட இப்படி ஜிலேபி முறுக்கு இருக்குங்க, கார முறுக்கு இருக்கு, முறுக்கு, மிச்சர், மிச்சருங்க, எல்லாமே இருக்கு. முந்திரி மிச்சருங்க. ஓகே. நமக்கு ஸ்பெஷலா இருக்கும். இது என்ன பிரைஸ் வருதுண்ணா? இது பிரைஸ் வந்து வீட்டு கஸ்டமரா இருந்தாலும் சரி, கடை கஸ்டமரா இருந்தாலும் சரி 130 கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பூரா 1/2 கிலோ ஐட்டங்க. அப்படியே 1/2 கிலோ ஐட்டம். 1/2 கிலோ ஐட்டம் ஜார்லயும் இருக்கு, பாக்கெட்ல இருக்குங்க. ஓகே. அப்புறம் சாக்லேட் இம்லி மிட்டாய் இருக்குங்க. இம்லி மிட்டாய் இது வந்து பாக்கெட்டா கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 170 ரூபாய்க்கு இருக்கு. கஸ்டமர் வீட்டு கஸ்டமருக்கு 120 ரூபா, 110 ரூபா அப்படி கொடுத்துருவாங்க. இது பீடா மிட்டாய்ங்க. ஓகே. வெத்தலை சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. வெத்தலை போட்ட மாதிரி டால்பின் நோட்டு. இப்போ கலர் ஐட்டமும் இருக்கு. கலர் ஐட்டம் இருக்குங்க. நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிலோ ஃபுல்லாக இருக்குங்க. கம்பெனி ஐட்டம் தான் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். டிலோ எல்லா இடத்துலையுமே இருக்குங்கண்ணா. கோக் ஐட்டம் இருக்குங்க அப்படியே ஃபுல்லாக. ஓ, கோக்கு, மாசா கோக் இருக்குங்க, ஃபேண்டா, ஸ்ப்ரைட் எல்லாமே இருக்குங்க. ஓகே. அதுவா பார்த்தீங்கன்னா இப்போ இது தேங்காய் லட்டுன்னு ஓட்டுங்க, தேங்காய் கப் லட்டு 250க்கு இருக்கு. நம்ம தரமா கொடுத்துருவோம் ரேட்டு மக்களுக்கு. அவங்க ஹோல்சேலா வாங்குறப்ப என்ன ரேட்டு? ஹோல்சேலா வாங்கும்போது அவங்களுக்கு 170 ரூபா கொடுத்துருவோம். ஜார் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ரேட்டு, ஹோல்சேலுங்கிறது ஒரு ஜார் வாங்கினா அவங்களுக்கு ஒரு ரேட் அனுசரிச்சு ஓகே அப்படி கொடுத்துருவோம். இப்போ வெளியூர்ல இருந்தெல்லாம் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னா அவங்க மினிமம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா சரக்கு போடும்போது எல்லா ஐட்டம் கலந்து போடும்போது அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம், கொரியர் அனுப்பிடுவோம். அப்படித்தான் கஸ்டமர்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, அப்புறம் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி இப்படி கஸ்டமர் வந்து கூப்பிட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு கொரியர் பண்ணி அது சின்ன பாக்ஸ்ல பேக் பண்ணி நீட்டாக அனுப்பி விட்டுருவாங்க. ஹோல்சேலுக்கும் முக்கியத்துவம் தரீங்க, ரீட்டைல் கஸ்டமருக்கும் தரீங்களா? ஹோல்சேல மெயினாக வந்து லைன் வியாபாரி ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க எல்லா கஸ்டமர். ரெண்டாவது கடைக்காரர் வருவாங்க. அப்புறம் வீட்டு கஸ்டமர் வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு எல்லா ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஐட்டமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 150, 200, 500 ஐட்டம் அவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி உஸ்மானியா பிஸ்கெட்டுங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும், தரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீட்டாக இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஆமாங்க. இதில் இங்கே ரசகுல்லா இருக்கு, கடல மிட்டாய் எல்லாமே இருக்கு. 5 ரூபா கட்டு, 10 ரூபா கட்டுங்க கள்ளப்பருப்பி. அப்படியே கட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே 120 ரூபாய்க்கு இருக்கும், 80 ரூபா, 90 ரூபாய்னு அப்படி கொடுத்துருவாங்க. 90 கிட்ஸ் இங்கே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி அல்வான்னு ஒன்று இருக்கு, தேங்காய் பால் அல்வான்னு ஒன்று இருக்கு. அல்வா ஆமாங்க, 20 ரூபா பாக்ஸு. கடலை போட்டு அப்படியும் 30 ரூபா பைசாட் இருக்குங்க, 6 பீஸு. ஓகே. இந்த பால்கோவா இருக்குங்க பட்டை. அப்போ இருட்டு கடை அல்வா இருக்குங்க, இருட்டு கடை அல்வா. ஆமாங்க, சூப்பராக இருக்கும். இந்த பால்கோவா இருக்குங்க. நேரடியாக வந்து நமக்கு காவேரி ஓட்டம்ன்றதே வந்து பேக் பண்ணிக்கிறோம். கோனுங்க 5 ரூபா கோனு. ஓகே. ஹைதராபாத்லேருந்து வருது, கம்பெனி ஐட்டம், தரமாக இருக்கு. நம்ம டே டு டேட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போங்க. ஓகே. இந்த 1 ரூபா கோன் இருக்குங்க குழந்தைகளுக்கு. ஆமாங்க, 1 ரூபா தான் இது. இது எம்ஆர்பி கம்மி தாங்க, 90 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம 50 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. சரிங்க. பர்த்டே சாக்லேட் வந்து ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே ஒரு ஆமாங்க 150 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம 80 ரூபாய்க்கு உங்களுக்கு ஹோல்சேலாக கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் 3, 4, 10, 15 வெரைட்டி இருக்குங்க. காஃபி இருக்குங்க, எல்லாம் கலந்துருக்கு. கோகோனட் இருக்குங்க. ஓகே. ஸ்டேபிரைட்டர் இருக்குங்க, நல்லா இருக்கு. நல்ல ஐட்டம், அழகா அந்த பாக்ஸே சூப்பரா இருக்குங்கண்ணா. பேக்கிங் 90 கிட்ஸ் இழந்தபட வச்சிருப்போங்க, இஞ்சி மரப்பா வச்சிருப்போம். இந்த குழந்தைங்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்பன் டோஃபா வச்சிருப்போம். ஓகே, சரிங்களா. அப்புறம் மசால் கடை இருக்கு நம்மகிட்ட. பச்சை பட்டாணி வச்சிருப்போங்க, பச்சை பட்டாணி, மசால் கடை, இந்த மாதிரி எல்லா ஐட்டம் வச்சிருப்பாங்க. கிலோவாவும் இருக்கு, கேஜி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. லைன் போய் சப்ளை பண்ணணும், இப்போ ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நம்மளே தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு உண்டான சரக்கு ஃபுல்லாக நம்ம ஹோல்சேலாக கொடுப்போம். அவங்க போய் லைனில் போய் சப்ளை பண்ணிட்டு அதுக்கு உண்டான அவங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மினிமம் 50 ஜார் 70 ஜார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஒரு பலன் வந்து சம்பளமாக கிடைக்குங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, இதை ஆரம்பிக்கலாம். தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு சரக்கு கொடுப்போம், வேணுங்க ரேட்டு கொடுப்போம். கண்டிப்பாக அவங்க லைன் போனாங்க அப்படின்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு கடையில் ஒரு 2 ஜார் 4 ஜார் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்க கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக 10 ரூபா 40 ரூபா கிடைக்கும். ஒரு 10 கடை பார்த்தாங்கன்னா அந்த 500 ரூபா அவங்க சம்பாதிச்சிடலாம். ஓகே ஓகே. அவங்க பார்க்கறத பொறுத்து இருக்குங்க. ஆனால் இவ்வளோதான் எடுக்கணும் அவ்வளோதான் எடுக்கணும்னு கணக்கெல்லாம் இல்லை. இல்லைங்க, அவங்க ஒரு ஜார் எவ்வளோ, ஆமாம் எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம். அவங்க கொண்டு போய் அவங்க கஸ்டமருக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
புதுசாக வியாபாரம்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டா அவங்களுக்கு எல்லா ஐட்டம் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைனுக்குன்னு சம்மந்தப்பட்ட வரைக்கும் ஒரு 100 பருப்பு ஐட்டமே 100 ஐட்டம் இருக்கு. ஓகே ஓகே. ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா காரத்தில் வந்து 100 ஐட்டம் இருக்கு. முறுக்கு ஐட்டத்தில் 10-15 ஐட்டம் வச்சிருப்போம். எல்லா ஐட்டம் நம்மளோட ஃபுல்லாக இருக்கு. 1000 ஐட்டம் இருக்குன்னு சொன்னீங்களா? இன்னும் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 ஐட்டம் வந்து நமக்கு இன்னும் அப்படியே ஆர்டர் வந்துட்டு இருக்கு. ஆர்டர் வந்துட்டு எல்லாம் புது 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 ஐட்டமா நம்ம எது வருதோ டக்குனு அந்த மார்க்கெட்டிங் வரும்போது நம்ம வந்து டப்புன்னு இறக்கிறோம். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பார்த்தா எல்லா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸுமே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பை பண்ணுங்க. கோயம்புத்தூர் பீப்புளாக இருந்தீங்கன்னா நேரில் வாங்க. ஹோல்சேலா வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இந்த ஒரே ஷாப்ல இருக்குங்க. அது போக ரீட்டைலாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம், நேரில் வந்து வாங்கலாம். வெளியூர்ல இருந்துகிட்டே நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்கணும்னாலும் வாங்கலாம். கொரியர் சார்ஜ் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் உங்க கார்பரேட் தமிழன். பாய்.